ஓம் வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் அமெரிக்கா நியூயார்க் ஃப்ளஷிங் ஸ்ரீ மகாவல்லப கணபதி விநாயகருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 14ஆம் நாள். இன்று மதியம் 2:36 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று காலை 7:42 வரை கிருத்திகை நட்சத்திரமும் அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:35 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ளது. இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. இன்று ராகுகாலம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உயர்வான நாளாக இருக்கும். சூரிய பகவானும் புதனும் சேர்ந்திருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் உள்ள காலம். அதனால் காரியங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நினைக்காத விஷயங்கள் கூட நல்லபடியாக சில நேரம் நடந்து முடியும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஈஸியாக யாரையும் நம்பி கொடுத்துடாதீங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரியை பாருங்கள். வேலையை பொறுத்தவரையிலே சில ப்ரெஷர்லாம் இருக்கும். ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. டாக்டராக சர்ஜனாக இருக்கிறவங்க, அதே மாதிரி சயின்டிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரிசர்ச் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ், துணிக்கடை ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு விநாயகருடைய மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, சிறப்பான நாளாக இருக்கும். 4 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைந்திருக்காங்க. அதனால் ஒரு விஷயத்தை ஒரு முறையில் நமக்கு நடக்கலைனாலும் வேறொரு முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், வேறொரு முறையில் வேறொரு வழியில் ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ள காலம் நாள். உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். வேலையை பொறுத்தவரையில் நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது முயற்சியிலே முன்னேற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் ஒரு ஷேர் மார்க்கெட்டோ, ட்ரேடிங்கோ, மியூச்சுவல் ஃபண்டோ, இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் ப்ராப்பராக பிளானிங் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உங்கள் கையில். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபர்னிச்சர், வுட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கும், பிரிண்டிங் சம்மந்தமான, ஸ்டேஷனரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. புதன் பகவானை ராசிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த விஷயம் நடக்குமா நடக்காத நினச்சிருப்பீங்க. உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி நல்லபடியாக நடக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும். கவர்மெண்ட் சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க, டெண்டர் எடுத்து பண்ணுறவங்க, அல்லது கவர்மெண்ட் சம்பந்தமான கான்ட்ராக்ட் வேலையில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜாபை பொறுத்தவரையில் ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள், ரேடியோலஜிஸ்டாக இருப்பவர்கள், டென்டிஸ்டாக இருப்பவர்கள், ஆப்தமாலஜிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். மாணவர்கள், பாராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், நர்சிங் படிக்கின்ற மாணவர்கள்,
லேப் டெக்னீஷியன் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், ஃபிசியோதெரபி சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. உங்கள் துன்பத்தை நீக்கும் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சம்பழ தீபமேற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கடகராசி என்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேருக்கு தேவையில்லாத அலைச்சல் இருக்கும். 50 ரூபாய்க்கு நான் சேவ் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு 200 ரூபா செலவு பண்ணுவீங்க. வண்டி வாகனங்களால் சில செலவுகள் சேரும். அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்தவரையிலே அமைதியாக இருக்க வேண்டிய நாள். ஆண்களை பொறுத்தவரையிலே பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வீட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, ஈகோ பார்க்காதீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் அரிசி ரைஸ் சம்மந்தமான பிஸ்னஸ், ஆயில் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்கிறவங்க, பழம் வியாபாரம், பூ வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்கிறவங்க, மெஸ், டிஃபன் சென்டர், ஜூஸ் கடை, டீ கடை, காஃபி ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்ம ராசி என்பர்களே, மன நிம்மதியை தரக்கூடிய நாள். ஒரு பெரிய விஷயத்துலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. அதோட ப்ரெஷர் குறைவாகும். சகோதர சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஸ்லீப்பிங் டிஸார்டர் சில பேருக்கு இருந்திருக்கும். அதாவது உறக்கம் சம்மந்தமான, தூக்கம், நித்திரை சம்மந்தமான பிரச்சனைகள், அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வருவீங்க. மெடிக்கேஷன் எடுப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதை ப்ராசஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்கோ இல்லை பிஆர் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் ஒரு கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு மாறணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சங்கடம் தீர்க்கும் வழிபாடு. வில்லம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிய போகிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. வேலையில் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. இந்த ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ், காசிப் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது விளையாட்டாக பேச போய் அது சீரியஸ் ஆகிடும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. டிரைவிங் பண்ணும் பொழுது கவனமாக இருங்க. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. ஆண்களை பொறுத்தவரையில் நிதானமாக இருக்க வேண்டிய நாள். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள், பயணங்களில் கவனமாக இருங்க. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். அதே மாதிரி இப்போ கூட ட்ராவல் பண்ணுறவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வராதிங்க. பர்சனல் விஷயங்கள்லாம். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுறவங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி, இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. பெரிய முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க சந்திராஷ்டம காலத்தில். மாணவர்களுக்கு கூடுதல் அக்கறை தேவைப்படும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. அரசியல்வாதிகள் இந்த கட்சியில் இருக்கலாமா வேண்டாமா, வேறு கட்சிக்கு போனால் நல்ல போஸ்டிங் கிடைக்குமா, எலெக்ஷனில் சீட் கிடைக்குமா, அப்படிலாம் மனசில் ஓடும். பார்த்து முடிவு பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு. வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3.
விருச்சிக ராசி அன்பர்களே, நிறைவான நாளாக இருக்கும். ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். அது வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம். மனசில் இருந்த சில பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில், குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். உங்களோட ஹெல்த் ப்ராப்ளத்தில் இருந்த சீரியஸ்னஸ் கொஞ்சம் குறையும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள், சந்தோஷமான நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சுபகாரியங்களில் பங்கு பெறுவீங்க. பழைய நண்பர்களை எல்லாம் சந்திப்பீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார் நடத்துகிறவங்க, ஸ்பா நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கனால அப்படியே ஒரு உத்வேகத்தோடு இருப்பீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சில நேரத்தில் ஓவர் ஸ்பீடாக இருக்கும் பண்ணுற விஷயங்கள், அதை எங்கேயாவது சறுக்கி விட்டுரும். வியாபாரிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆயில் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், கேஸ் ஸ்டேஷன் வைத்திருப்பவர்கள், பெட்ரோல் பங்க் வச்சுருக்கவங்க, சிஎன்ஜி எல்பிஜி கேஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில், வேலையை பொறுத்தவரையில் ட்ராவல்ஸ் அண்ட் டூர் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மாணவர்கள் உற்சாகமாக இருக்கணும். விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். சுபகாரியங்களில் பங்கு பெறுவீங்க. சில விரைய செலவுகள் இருக்கும், சுபபெரியமாக மாற்றிக்கிங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறத பயன்படுத்திக்கிங்க. பண வரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். 7.5 சனி உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி போன வருஷமே முடிஞ்சுது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த மாதம் வர்ற மாதத்தில் முடியுது. ஸோ இருந்தாலும் சில பேருக்கு சில தாக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வேலை வேண்டாம், வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பவர்கள் அது சம்மந்தமான ப்ராசஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கையில் ஆஃபர் லெட்டர் இல்லாமல் வேலையை விட்டுறாதீங்க. சகோதர வழியிலே நன்மை உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பராசி அன்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாள். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை. ஏர்போர்ட், ஹார்பர், ரயில்வே சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கவர்மெண்ட் வேலையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா லெதர் சம்மந்தமான பிஸ்னஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்மந்தமான பொருட்கள், மண்டி, கமிஷன் ஏஜென்ட் நடத்துகிறவங்க, காய்கறி வியாபாரம், பழ வியாபாரம், பூ வியாபாரம் பண்ணுறவர்களுக்கெல்லாம் அமோகமான அனுகூலமான நாளாக இருக்கும். பெண்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ஆண்கள் அவசரம் காட்டாதீங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மீனராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். புதன் பகவானால் வியாபாரத்தில் இருந்த சில சங்கடங்கள், பிரச்சனைகள் குறையும். சில விஷயங்களில் உங்களுக்கு டெம்பரரியாவது ரிலீஃப் கிடைக்கும்.
பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், பிராண்டட் க்ளோத்திங் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஸ்டோர் நடத்துபவர்கள், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபேன்சி ஐட்டம்ஸ், இமிட்டேஷன் ஜுவல்லரி சம்மந்தமான பிஸ்னஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரை டெலிகாம் செக்டர், பிபிஓ, கால் சென்டர், டெலிகாலராக இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சொந்தக்காரங்க, உறவினர்கள் அல்லது நண்பர்களுடைய சுபகாரியங்கள், சுப விசேஷங்களில் பங்கு பெறுவீங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சில பேருக்கு ஃபுட் பாய்சன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். இந்த கோவிலுக்கு போனால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு மனசு தோணும், முடிவு பண்ணிக்கோங்க. தந்தையுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.